மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தை நாம் செல்வதற்கு முன்பாக இந்த மாசத்துல கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து கண்மணி போல நடத்தும்படி எல்லாரும் கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே எங்களை இந்த மாதம் முழுவதும் எங்களை சுகபலத்தோடு எங்களை ஆசீர்வதிச்சு நீங்கள் நடத்த போறீங்க, அதுக்காக நன்றின்னு கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தி. சரி, இன்றைய வார்த்தை 3 காரியம். மண்ணில் விளைந்ததை கர்த்தருக்கு கொடுத்து கனம் பண்ண. மண்ணில் விளைந்ததை கொடுத்து கர்த்தரை கனம் பண்ண. சொல்லுங்க எல்லாரும் சத்தமா. மண்ணில் விளைந்ததை கொடுத்து கர்த்தரை கனம் பண்ண. இரண்டாவது, மடியில் விளைந்ததை கொடுத்து கர்த்தருக்கு கனம் பண்ண. மூணாவது, மனதில் விளைந்ததை கொடுத்து கர்த்தருக்கு கனம் பண்ண. 3 காரியம். 1, மண்ணில் விளைந்ததை கர்த்தருக்கு கொடுக்கணும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் எடுத்தவர்கள் வேகமாய் வாசிங்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உன் பொருளாலும் உன் எல்லா விளையின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. கவனிங்க பிரியமானவர்களே, உன் பொருளாலும் உன் நிலத்தில் விளையக்கூடிய விளைவின் முதற் பலன். என்ன சொல்றாரு அங்க பைபிள் எப்படி இருக்குது சொல்லுங்களா, படிங்களா, அந்த மறுபடியும் படிங்க. உன் பொருளாலும் என்ன சொல்ற, நல்ல பைபிள் படிக்கணும். உன்னுடைய விளைவின் முதற் பலன். சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க, முதல் பலன். சொல்லுங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது காணிக்கையை அல்ல, முதல் தரமான காணிக்கை எதிர்பார்க்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மேம்படுத்துங்க. எல்லாரும் போடுற காணிக்கை எனக்கு தேவை கிடையாது, எல்லாரும் கொடுக்கிற காணிக்கை எனக்கு தேவை கிடையாது, எல்லாரும் கொடுக்கிற விதமா கொடுக்கிற காணிக்கை எனக்கு தேவை கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு காணிக்கை நீ தருவதா இருந்தால், எனக்கு நீ காணிக்கை தர வேண்டும் என்று நினைத்தால் உன்னுடைய முதற் பலனை எனக்கு கொடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மண்ணில் விளைந்ததை கர்த்தருக்கு கொடுத்து கனம் பண்ண வேண்டும். காணிக்கையை பத்தி, ஆஃபரிங்கை பத்தி இந்த வாரத்தில் நம்ம பார்க்க போறோம். அப்படியானால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்கள். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளையும் சிலவற்றை கொண்டு வந்தார். ஆபேலையும் அவன் காணிக்கையும் ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்கு கொடுத்தது யாரு? காயினா ஆபேலா? பைபிள்ல வாசிக்கிற 3ஆம் வசனத்துல யார் இருக்கிறாரு? சில நாள் சென்ற பின்பு காயின் நல்ல கொடுங்க, நல்ல 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 கவனிக்கணும். அவன் நல்லதா கொடுக்கறான்னு நினைச்சுக்கிட்டு காயினு நிலத்தின் கனிகளிலே சிலவற்றை கொண்டு வந்து கொடுத்தான். கர்த்தர் காயினையும் அவன் காணிக்கையும் அங்கீகரிக்கவில்லை. நல்ல பைபிள் படிக்கும் போது, நல்ல பைபிள் வாசிக்கும் பொழுது நீங்கள் கவனிக்க வேண்டியது, நிறைய பேர் பைபிளை படிக்கிறீங்க, தப்பு தப்பா படிக்கிறீங்க, தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. உங்களுக்கு நீங்களே வேதத்தினுடைய அர்த்தத்தை நீங்களே நினைச்சுக்கிறீங்க, அது தவறு. இங்க சொல்றாரு, காயினையும் அவனுடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. காயினையும் அவனுடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபேல் தன் மந்தைகளின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். கவனிக்கணும், ஆபேல் கொடுத்த காணிக்கை தலையீற்றுகளில், அதாவது இருக்கிற ஆடுகள்ல முதல் தரம். இரண்டாவது
காணிக்கைகளில் சிலவற்றை கொண்டு வந்தான். பெஸ்ட் ஆஃபரிங், உயர்தரமான காணிக்கை. காணிக்கை என்றால் ஹீப்ரு மொழியிலே ஹலால். ஹலால் ஹலால் என்றால் மேலே செல்லுதல், உயர செல்லுதல். ஹலால் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? உயர செல்லுதல். உன் காணிக்கையை கர்த்தர் கீழே இருந்து அங்கீகரிக்க வேண்டும், மேலே அங்கீகரிக்க வேண்டும் என்றால் ஆபேலை போல மந்தைகளில் தலையீற்றுகளிலும், அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிறந்தது, ஃபர்ஸ்ட் பார்ன் பேபி, முதல் தரமானது, கொழுமையானது கர்த்தருக்கு கொண்டு வந்து கொடுத்தான். பைபிள் வசனம் சொல்லுது, ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். இப்போ ஃபர்ஸ்ட் கர்த்தர் காயினை ஆபேலை அங்கீகரித்தாரா, காணிக்கையை அங்கீகரித்தாரா? படிங்க, ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். நல்ல கவனிக்கணும், பைபிள் படிக்கும் பொழுது காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை, காணிக்கை கொடுக்கிற ஆபேலை முதலாவது அங்கீகரித்தார். பிறகு ஆபேலை உடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தார். உன் காணிக்கை அங்கீகரிக்கல, உன் காணிக்கை தேவையில்லை அவருக்கு, நீ தான் தேவை. ஆண்டவருக்கு யார் தேவை? பைபிளை ஒழுங்கா படிக்கணும். தப்பு தப்பா படிச்சிரு, நீ வசனம் பேசக்கூடாது, தப்பு தப்பா பேசிக்கிட்டு இன்டர்பிரேஷன் பண்ணக்கூடாது. ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார், ஏற்றுக்கொண்டார். அங்கீகரிக்கிறது என்றால் நிறைய பேர் காணிக்கையை குறிச்சு ஏதோ ஒரு காணிக்கை கொடுக்கணும், 10 ரூபாய் போடணும், வாரம் வாரம் அந்த 10 ரூபாய் இல்ல மேக்சிமம் ரொம்ப வருஷமா ஒரு 50 ரூபாய் போடலாம், இல்ல ஒரு 100 ரூபாய் போடலாம், 10 வருஷம் ஆயிடுச்சு அதிலே இருக்கிறோமே அப்படின்னு நீ ஐயோ பாவம் பார்த்து ஐயோ 5 ரூபாயில இருந்து 10 ரூபாய் 10 ரூபாய் 50 ரூபாய் போடலான்ட்டு உன் பிச்சைக்கார காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். உன் பிச்சைக்கார காணிக்கை சபையில வேணாமோ வேண்டாம். நீ ஐயோ பாவம் பார்த்து ஆண்டவருக்கு பிச்சை போடுற மாதிரி நீ போட அவசியம் இல்லை, அது அவருக்கு தேவையும் கிடையாது, உன் காணிக்கை கேட்கவும் கிடையாது, அதை அங்கீகரிக்கவும் மாட்டார். மண்ணில் விளைந்ததை கர்த்தருக்கு கொடுத்து கனம் பண்ண வேண்டும் என்று நீதிமொழிகள் 3:9 மண்ணில் விளைந்த முதற் பலனானதை, the first quality கர்த்தருக்கு கொடுக்கணும், முதல் தரமானதை கர்த்தருக்கு கொடுக்கணும். ஆனா மண்ணில விளைஞ்சத காயின் எப்படி கொண்டு வந்தான்? சிலவற்றை கொண்டு வந்தான், முதல் தரமானதை கொடுக்கல. ஏதோ கொடுக்கணும்னு சொல்லி நல்ல காணிக்கை கொடுக்காம இருக்கிறதுலயே சொத்தையும் சொகுடையும் கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட காணிக்கை கொடுத்தான். ஆண்டவர் அங்க சொல்றாரு, ஆபேலையும் அவன் காணிக்கை அங்கீகரித்தது போல காயினையும் அவன் காணிக்கையை அங்கீகரிக்கல. அப்படின்னா ஃபர்ஸ்ட் உன் காணிக்கையை அங்கீகரிப்பதற்கு முன்பு உன்னை கர்த்தர் முதலாவது தேவன் அவர் உன்னை அங்கீகரித்திருக்கிறாரா, அல்லது அங்கீகரிப்பதற்கு ஏற்ற ஒருவனாக நீ வாழ்க்கை வாழ்கிறாயா, அல்லது தேவன் விரும்புகிற அங்கீகாரத்தை உடையவனாய் நீ காணப்படுகிறாயா என்பது ரொம்ப முக்கியம். சபைக்கு வந்து ஏதோ ஆசீர்வாதமான பிரசங்கத்தை கேட்டுட்டு ஐயோ இன்னைக்கு இப்படி பேசினாரு ஆண்டவர், பாஸ்டர் ஆசீர்வாதத்தை சொன்னாரு, என் வாழ்க்கை இனி துக்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, நான் நல்லா இருப்பேன்னு நினைக்காத, அதெல்லாம் நடக்காது. ஏன் பாஸ்டர்? உன்னை அங்கீகரித்தால், உன்னை முதலாவது தேவன் அங்கீகரித்தால் உன்னை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார், உன்னை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஹலால் என்று சொன்னால் மேலே உயர செல்லுதன. உன் காணிக்கை
உன் அங்கீகாரம் தேவனிடத்திலே போய் சேர வேண்டும். உன் காணிக்கை தேவன் முகருகிறதாக, ஏற்றுக்கொள்ளுகிறதாக, அங்கீகரிக்கிறதாக காணப்பட வேண்டும். ஏன் அநேகர் காணிக்கை கொடுத்து தசம்பாங்களை கூட கொடுத்து ஏன் ஆசீர்வதிக்கப்படவில்லை? கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னாரே. நான் அநேக வருஷமாய் சபையிலே கொடுக்கிறேன், ஆனால் நான் ஆசீர்வதிக்கப்படவில்லை. Why? ஏன்? ஆண்டவர் கொடுத்தால் நான் உன்னை திருப்பி கொடுப்பேன் தானே சொன்னார். ஏன் கொடுக்கல? நீ முதல் தரமானதை கொடுக்கல. முதலாவது உன்னை கொடுக்கல. இரண்டாவது உன்னோடு இருக்கிற முதல் தரமானதை நீ கொடுக்கல. நீ 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கும் போது 1000 ரூபாய் கொடுக்கிற, 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கும் போது கொடுக்கிற, 50,000 ரூபாய் சம்பாதிக்கும் போது கொடுக்கிற. ஆனா லட்சத்துல வாங்கும் போது அந்த 50ஓட ஸ்டாப் பண்ணிடுற. ஆண்டவர் அவரும் ஸ்டாப் பண்ணிடுற. நீ ஸ்டாப் பண்ணும்போது அவரும் நிறுத்திடுறார். அதுக்கப்புறம் நீ மாசம் 1 லட்சம் வாங்கி 5,000 ரூபாய் கொடுக்கிற பாரு, சபை ஏத்துக்கும், சபை அங்கீகரிச்சிடும். பாஸ்டர் அந்த காணிக்கை என்னவோ எவ்வளவு சம்பளமோ தெரியலப்போ, 50,000 ரூபாய்க்கு 5,000 ரூபாய் கொடுத்துரு, பரவாயில்லப்பா, உன் சம்பளம் அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு நான் அங்கீகரிச்சிருவேன். ஆனா என் ஆண்டவர் உன் காணிக்கை அங்கீகரிக்க மாட்டார், உன் தசம பாகத்தை அங்கீகரிக்க மாட்டார். ஏன்னா எனக்கு உன்னை பத்தி தெரியாது. நான் சபை ஏத்துக்கும், சபை அங்கீகரிச்சிரும். ஆனா என் கர்த்தர் அங்கீகரிப்பாரா? அவருக்கு எல்லாம் வெளியரங்கமா இருக்கிறதே. அவருக்கு முன்னாடி மறைவானது ஒன்றுமே இல்லையே. அவருக்கு எல்லாமே தெரியுமே. மண்ணில் விளைந்ததை கொடுத்து கனம் பண்ணு என்று சொல்லி ஆண்டவர் சொன்னால், காயின் மண்ணில் விளைந்ததை கொடுத்து அங்கீகரிக்கப்படவில்லை. காயினை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை, அவனுடையதை அங்கீகரிக்கவில்லை. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1 நிதானமாய் நிறுத்தி வாசித்து பாருங்கள். அன்றியும் சகோதரரே, கவனிக்க பிரியமானவர்களே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபைகளை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில், நல்ல கவனிங்க, மிகுந்த உபத்திரவம், சோதிக்கப்படுகிற சூழ்நிலை, கொடிய தரித்திரராய் இருந்தார்கள். தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரணத்துவமாய் கொடுத்தார்கள். நல்ல கவனிங்க, எல்லாம் இங்க பாருங்க, பைபிள் பார்க்க இங்க பாருங்க. இந்த சப்ஜெக்ட் நீங்க யாரும் பைபிள் என்ன பாருங்க, ஒரு ஆள் படிப்பார். ஏன்னா இந்த பிரசங்கம் ரொம்ப வித்தியாசமான ஒரு பிரசங்கம். மக்கதோனியா நாட்டில் இருக்கிற ஒரு சபை இல்ல, அந்த நாட்டில் இருக்கிற எல்லா சபைகளும், ஒரு சபை இல்ல, அங்க இருக்கிற சபைகளுக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைகளை அப்போஸ்தலனாகிய பவுல் பிற சபைகளுக்கு, அந்த சபையினுடைய முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை பிற சபைகளுக்கு சொல்ல விரும்புகிறார். மிகுந்த உபத்திரவத்தில் இருக்கிறாங்க. கொஞ்சம் நெஞ்ச உபத்திரம் வேற, மிகுந்த உபத்திரம் வேற. கொடிய தரித்திரம் வேற, கொடிய தரித்திரம் வேற. அடுத்தது, அவர்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே, நல்ல கவனிங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, உபத்திரம், பொருளாதார தடை, பொருளாதாரத்தில் நெருக்கடி, என்ன செய்வதுன்னு தெரியாது, பயங்கரமான உபத்திரம், பயங்கரமான பஞ்சம். ஆனா அந்த நேரத்தில்
கொடுக்கிறது என்று சொன்னாலே அது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். கஷ்டப்படும் பொழுது ஒருத்தன் கொடுக்கிறான்னா அது ரொம்ப ஆச்சரியமான காரியம். ஆனா இவங்க அந்த கொடிய தரித்திரத்திலையும் உதாரணத்துவமாக, ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணத்துவமாய் அவர்கள் கொடுத்தது மட்டுமன்றி அல்ல, சந்தோஷமா கொடுத்தாங்களா? எப்படி கொடுத்தாங்களா? கையை தட்டுங்களா? சந்தோஷமா கொடுக்கிறது. நீ ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒரு ரகசியத்தை கற்றுக் கொடுக்கிறேன். உன் தரித்திரம் மாற ஒரு ரகசியத்தை கற்றுக் கொடுக்கிறேன். நீ செழிப்பாக வளர்வதற்கு ஒரு ரகசியத்தை கற்றுக் கொடுக்கிறேன். இந்த பிரசங்கத்தை நீ வாழ்க்கையில நல்ல உள்வாங்கி இதன்படி வாழணும்னு நீ முடிவு எடுத்து உன்னை பிரதிஷ்டை பண்ணிட்டாவே உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும் கடைசியில நான் சொல்றேன். மிகுந்த உதாரணத்துவமாய் கொடுத்தார்கள். கொடிய தரித்திரம், கொடிய தரித்திரம் கற்பனை செய்ய இயலவில்லை. சாரிபாத் விதவை பஞ்சம், ஒரே ஒரு கைப்பிடி மாவு, கலசத்திலே கொஞ்சம் எண்ணெய். எல்லாரும் செத்து போறாங்க. அந்த அம்மாவும் பிள்ளையும் சாகிறதுக்காக 2 விறகுகளை ஒலிமுக வாசலிலே பொறுக்கி கொண்டிருக்கிறாள். எலியாவளை பார்த்து சொல்லுகிறாள், இங்க வா, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு எடுத்துட்டு வா. அவ தண்ணி எடுக்கிறதுக்கு போகும் பொழுது மறுபடியும் கூட்டி சொல்றாரு, எனக்கு ஒரு சிறிய அடையை கொண்டு வா. என்ன சொல்றாரு? ஏன் அவர் பெரிய அடையை சொல்லலாமே? தேவனுக்கு தெரியும் உன்கிட்ட இருக்கிற மாவு சின்ன அடைய சுடுற அளவுல தான் மாவு இருக்குதுன்னு நீ சொல்லி அவருக்கு தெரிய வேண்டாம். உன் பாத்திரத்துல என்ன இருக்குது, எவ்வளவு மாவு இருக்குதுன்னு நீ சொல்லி தேவனுக்கு தெரிய வேண்டாம். உன் கஷ்டம், உன் பிரச்சனை, உன் பாடுகள், உன் துன்பத்தை நீ சொல்லி கதறி கண்ணீர் விட்டு கத்தி கூப்பாடு போட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவர் அதை பார்க்கல, ஐயோ என்ன பார்க்கல, மறந்துட்டார் நினைக்காத. உன் பானையில கொஞ்சம் மாவு சின்ன அடை சுடுற அளவுல தான் மாவு இருக்குதுன்னு எலியாவுக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும், தீர்க்கதரிசிக்கு தெரியும், பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும், உங்ககிட்ட என்ன இருக்குதுன்றது தெரியும். ஆனா எலியா அந்த மகளை பார்த்து சொல்லுகிறான், நீ கொஞ்சம் எனக்கு ஒரு சிறிய அடைய சுட்டுட்டு வா. அதுக்கு அவ சொல்றா, ஒரு வேலை சின்ன அடை என்ன பாரு, சொன்ன மாதிரியே சின்னதா சுட்டுட்டு வர்றா அப்படின்னு எலியாவும் தன்னை பார்த்து சொல்லிடக்கூடாதுன்னு இப்போ அவ உண்மையை பேசுறா. உண்மையை பேசுறா. என்ன பேசுறா? ஆண்டவரே, என்னுடைய பானையிலே ஒரு பிடி மாவு இருக்கிறது, ஒரு பிடி மாவு மட்டும் இருக்கிறது, கலசத்திலே கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது. ஒரு பிடி என்றால் இந்த ஒரு மாவு இந்த பிடியில பிடிச்சா இவ்வளவுதான். அப்போ எலியாவுக்கு கொடுத்த அடை உள்ளங்கையோடு சின்ன அடை, உள்ளங்கையில வச்சு பார்க்கிற மாதிரி ஒரு சிறிய அடைய சுட்டு அதை எடுத்துக்கிட்டு தண்ணியை தூக்கிட்டு போய் எலியா கிட்ட கொடுக்கிறா. கொடிய தரித்திரத்துல கொடுக்கிறா. தனக்கு இல்லாத போது கொடுக்கிறா. தனக்கு வச்சுக்கிட்டு கொடுக்கல. தனக்கு இல்லையே, இதுக்கப்புறம் எனக்கு என் பிள்ளைக்கு இல்லையே, அவ மறைச்சிருக்கலாம், என்கிட்ட இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அதெல்லாம் விடல. தேவனுக்கு முன்னாடி அந்த சாரிபாத் விதவை எவ்வளவு கிளியர் கட்டா இருக்கிறா, எவ்வளவு உண்மையா இருக்கிறா. சிறிய அடைய சுட்டு தண்ணியை கொண்டு போய் எலியா கொடுத்த உடனே எலியா சாப்பிடுறாரு. எலியா சாப்பிட்ட பிறகு சொல்றாரு, மகளே, தேசத்துல இன்னும் 3 வருஷம் 6 மாசம் தேசத்துல பஞ்சம் கொடியதா இருக்க போது. மழை பெய்யாது, ஆறுல தண்ணி இருக்காது, குளத்துல தண்ணி இருக்காது, மழை பெய்யாது. 3 வருஷம் 6 மாசம் கொடிய தரித்திரம் சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு சொல்றாரு,
தேசத்திலே தேவன் மழையை பெய்யும் மட்டும் உன் கலசத்திலும் உன்னுடைய மாவு பாத்திரத்திலும் எண்ணெயும் மாவும் குறையாது என்று கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவ போய் எடுக்கிற மாவு பாத்திரம் நிறைஞ்சி இருக்குது. நீ கொடுக்கிறது பெருசு இல்ல செல்லங்களா, நீ ஆண்டவருக்கு கொடுக்கிறது பெருசு இல்லை. நீ ஒரு 10,000 ரூபாய் தூக்கி கொடுத்தா நீ ஒன்றும் பெரிய டாடா பிர்லா கிடையாது. நீ 50,000 ரூபாய் சபைக்கு கொடுத்துட்டா நீ பெரிய அம்பானி கிடையாது. நீ கொடுக்கிற இருதயம் தான் பெருசா இருக்கணும். உன் காசோட உன் ஹார்ட் பெருசா இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். நிறைய பேர் சொல்லி காட்டுவாங்க செஞ்சுட்டு, நான் கர்த்தருக்கு அதை செஞ்சேன், நான் இதை செஞ்சேன், இதை செஞ்சேன். யோ, கர்த்தர் உன்னை அங்கீகரிச்சா முதலாவது நீ யாருன்றதை நீ எதுவுமே சொல்ல மாட்டேயா, நீ சொல்லவே மாட்டேன். ஆபேலை அவன் காணிக்க ஆண்டவர் அங்கீகரிச்சாரு, நீ கொடுக்கிறது நீ சொல்ல வேண்டாம். ஆபேலை குறித்து கர்த்தரே சாட்சி கொடுத்தார். எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்கள். ஆபேல் எப்படிப்பட்டவன், எப்படி கொடுத்தான், அவனுடைய காணிக்கை எப்படி இருந்ததுன்றது ஆபேல் சொல்ல, ஆதாம் சொல்ல, காயின் சொல்லல, கர்த்தர் சொன்னதை எடுத்து வாசிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். கரங்களை தட்டி உற்சாகமா தட்டுங்க. அவனுடைய காணிக்கை குறித்து கர்த்தரே சாட்சி கொடுத்தார். உன் காணிக்கையை குறித்து சபை அல்ல, சபை பாஸ்டர் அல்ல, சபை கமிட்டி அல்ல, உன் காணிக்கையை குறித்து கர்த்தரே சாட்சி கொடுத்தார். உன் காணிக்கை அப்படிப்பட்ட காணிக்கையா இருந்தா கர்த்தர் உனக்கு சாட்சி சொல்லுவார். ஏதோ 2000 ரூபாய் போட்டுட்டு என்ன ஆட்டம் ஆடுற, 1000 ரூபாய் ஜிபேல பண்ணிட்டு என்ன ஆட்டம் ஆடுற, உன்னை கர்த்தர் ஜீவனை, சுகத்தை, பலத்தை, ஆயுசு நாட்களை, வேலையை, சம்பளத்தை, இன்கிரிமெண்ட் எல்லாத்தையும் கொடுத்து நீ ஒரு ஜிபே 1000 ரூபாய் போட்டுட்டு நீ ஜிபே வாங்கி தந்த மாதிரி பேசுற. ஆமென், ஆமென். 1000 ரூபாய் ஜிபேல போட்டுட்டு ஒரு ஜீப்பை கடவுளுக்கு வாங்கி கொடுத்த மாதிரி காலரை தூக்கிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உன்னை குழந்தை தாயின் வயிற்றிலிருந்து உன்னை உருவாக்கி வளர்த்து ஆளாக்கி அன்பு செலுத்தி தியாகம் செஞ்சு பராமரிச்சு பாதுகாத்து பக்குவப்படுத்தி உன்னை அந்த அளவுல அழகாக்கி இன்னைக்கு வரைக்கும் வேலையை கொடுத்து வியாதி இல்லாம உன்னை நல்லா வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா நீ எவ்வளவு பாக்கியவான், நீ எவ்வளவு பாக்கியவதி. உன்னை கர்த்தர் எவ்வளவு அழகா வச்சிருக்கிறாரு. எத்தனையோ பேர் கண் இருக்குது ஆனா பார்க்க முடியல, எத்தனை பேர் காது இருக்குது கேட்கல, கால் இருக்குது நடக்க முடியல, வாய் இருக்குது பேச முடியல. உன்னை அத்தனையும் கொடுத்து நீ அவ்வளோத்தையும் உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிச்சு நீ ஆண்டவருக்கு கொடுக்கறத கணக்கு பார்த்து கொடுக்குறியே, கிள்ளி 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 கொடுக்குறியே. அப்படியே பாக்கெட்ல கையை விட்டு இருக்கிறதுலே சின்ன நோட்டை தேடி வந்து காணிக்க போடுறிய, இருக்கிறத உனக்கு சீப்பானதை கொடுக்குறிய, இருக்கிறது நசல் கொண்டதை கொடுக்குறிய, இருக்கிறத குருடை கொடுக்குறிய, கூணத்தை கொடுக்குறிய. ஆண்டவர் அதை அங்கீகரிக்க மாட்டாரம்மா. அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் வானமும் பூமியும் அதில் உள்ளவைகள் என்னுடையதுன்னு சொல்றாரு, வெள்ளியும் பொண்ணும் என்னுடையதுன்னு சொல்றாரு. சபையை ஆசீர்வதிக்கணும்னு தேவன் நினைச்சா ஒரே நிமிஷத்துல தூக்கி நிறுத்திடுவாரு, ஒரே நாள்ல சபை கட்டி கொடுத்துருவாரு. எல்லாத்தையும் கர்த்தர் பார்க்கிறார். ஏற்ற நேரம் வரும்போது மற்றவர்கள் பார்க்கிறது போல உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மண்ணில் விளைந்ததை காயின் மோசமானதை கொடுத்ததுனால கர்த்தர் அவனை அங்கீகரிக்கல. ஆனா ஆபேலை மட்டும்
மட்டும் அங்கீகரித்தார். காரணம், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, முதல் தரமானதை கர்த்தருக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காணிக்கையை கொடுப்பதற்கு முன் இப்போ 2 கொரிந்தியர் 8:5 இப்போ வாங்க சொல்றேன். ஆபேலையும் அவன் காணிக்கை அங்கீகரிச்சது போல இப்போ மக்கதோனியா சபைக்கு ஆண்டவர் சொல்ற 5வது வசனத்தை வாசிங்க. மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே. நல்ல கவனிங்க, எங்க கவனிங்க. மக்கதோனியா சபை சொல்றாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க ஏதோ நிறைய கொடுத்துட்டோம், உபத்திரவத்துல கொடுத்துட்டோம், கொடிய தரித்திரத்துல கொடுத்துட்டோம், கஷ்ட காலத்துல கொடுத்துட்டோன்னு நீங்க ரொம்ப எல்லாம் சந்தோஷப்பட வேண்டாம். என்ன சொல்றாங்க? பைபிளை ஒழுங்கா படிச்சா என்ஜாய் பண்ணலாம் லைஃப். நாங்க கொடிய தரித்திரத்துல கொடுத்துட்டோம், உதாரணத்துவமா கொடுத்துட்டோம், உண்மையா கொடுத்துட்டோம், தாராளமா கொடுத்துட்டோம் நீங்க நினைச்சு சந்தோஷப்படாதீங்க. இதெல்லாம் கொடுக்கிறதுக்கு முன்னாடி நாங்க எதை கொடுத்தோம்னு சொல்றோம், வாசிப்பா. தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை கர்த்தருக்கு பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். காணிக்கை எப்படி கொடுத்தாங்களா? ஃபர்ஸ்ட் அவங்களையே கடவுளுக்கு காணிக்கையா கொடுத்துட்டாங்க. பிறகு அவங்க கிட்ட இருக்கிற கொடிய தரித்திரத்திலையும் 1யும் 2யும் சேர்த்து வச்சாங்க பாருங்க, சேமிப்பு, அதையும் தூக்கி ஊழியத்துக்கு கொடுத்தாங்க. நீ கர்த்தரை ஏமாத்தி 10,000 ரூபாய் தசம பாகம்னா அதுலயும் 900 ரூபாய், அது ரவுண்டா 1000 ரூபாய் கொடுக்கிறதுக்கு மனசு இல்லை. கர்த்தர் உன்னை எப்படி ஆசீர்வதிப்பார்? பிரசங்கத்தை ஏன் கேட்க வைக்கிறார் தெரியுமா? உன்னை ஆசீர்வதிப்பதற்கு, உன்னை மாற்றுவதற்கு, உனக்கு தெரியாததுனால உனக்கு கற்றுக் கொடுக்கிறதுக்கு தான் பிரசங்கம். ஆமென், அல்லேலூயா. ஆனா நீ என்ன செய்யற? 900 ரூபாய் 3000 ரூபாய் காணிக்கை என்றால் 1000 ரூபாய் 2000 ரூபாய் திருடிக்கிற. ஆண்டவர் சொல்றாரு உன்னை பார்த்து, மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் சொல்லல சாமி, கர்த்தருக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்டவனுக்கு இந்த பாக்கெட்ல எவ்வளவு இருந்தாலும் அள்ளி போட்டுட்டு போயிட்டே இருப்பான். ஆமென், வாசிப்பா டக்குன்னு. என் ஆலயத்திலே ஆகாரம் இருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலைக்கு கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து போக மாட்டோம், உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டோனா என்று அதனால் என்னை சோதித்து பாருங்க என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். 8ஆம் வசனத்துல மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்க வஞ்சிக்கிறதுனா ஏமாத்துறது. கரெக்டா? மனுஷன் தேவனை வஞ்சிக்க முடியுமான்னா இது எப்படி பாஸ்டர்? அவர் நாங்க பார்த்ததே இல்லை, எப்படி நாங்க போய் அவரை போய் ஏமாத்துவோம்? அவர் சொல்றாரு, ஆனா நீங்க என்னை ஏமாத்துனீங்க. ஆண்டவர் என்ன சொல்ற? நீங்கள் என்னை வஞ்சித்தீர்கள். எதனால உம்மை வஞ்சித்தோம்? தசம பாகத்திலும் நீங்கள் சபிக்கப்பட்டவர் ஜனமாகிய நீங்கள் எல்லோரும் என்னை வஞ்சித்தீர்கள். இப்ப ஆமேன் வராது உங்களுக்கு. இப்ப ஆமேன் வர்றவங்க தான் கர்த்தர் கொடுக்கிறவங்க. இப்ப மௌனமா இருக்கிறவங்க எல்லாம் நீங்க அந்த கேட்டகரி தான், வஞ்சித்த கேட்டகரி தான். எந்த சூழ்நிலையில ஆமென் சொல்றோம் பாத்தியா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஜான்சன் பாஸ்டர் அவருக்கு என்ன ட்ரெஸ், என்ன காரு, என்ன லைஃப், என்ன பணம் வருது தெரியுமா? யோ, ஃபெய்த்ல வாழ்றேன், விசுவாசத்துல நிக்கிறேன். எனக்கு வர்ற பணத்தை நீ ஸ்டாப் பண்ணு, எனக்கு கொடுக்கிறவன் எல்லாரையும் கொடுக்காதன்னு நிறுத்து.
வெளிநாட்டுல இருந்து லட்ச லட்சமா வாங்குறோம் பாரு, அது எல்லாத்தையும் நிறுத்து இந்த டிவி மூலமா. உன்னால முடிஞ்சா எனக்கு காணிக்க தசமா கொடுக்குற நிறுத்து. என்ன உன்னால நிறுத்த முடியாது, யாராலையும் நிறுத்தவும் முடியாது. எனக்கு எவனும் கொடுக்கவும் இல்லை, அதனால நிறுத்தவும் முடியாது. கொடுக்காதன்னு சொல்லவும் முடியாது. விசுவாசத்தினால் நான் பிழைக்கிறேன். I live by faith, not donor, not sponsor. ஆமென். எனக்கு தேவையானவைகளை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. வெளிநாட்டுக்கு போனா பணத்தை சம்பாதிச்சிட்டு வருவாங்க, நான் சம்பாதிச்சிட்டு போய் கொடுத்துட்டு வரேன். மகிழ்ச்சியா மகிழ்ச்சியா மகிழ்ச்சியா. நம்மளை கர்த்தரை நம்மளை காணிக்கைக்கு முதலாவது நம்மளை முழுசா கொடுத்தாதான் அந்த என்ஜாய்மெண்ட் பண்ண முடியும். அந்த கரேஜ் இருக்கும், அந்த ஃபெய்த் இருக்கும். சும்மா உங்க பாஸ்டர் எல்லாரும் மாதிரி பிரசங்கம் பண்ற பாஸ்டர் உங்களுக்கு கிடைக்கல. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். அத்தனை பேரை நிறுத்தினீங்கன்னாலும் என்ன கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் காணிக்கைகளை எல்லாம் நான் பிரிச்சு பார்த்து எத்தனையோ வருஷம் ஆகுது. நீங்க கொடுக்கறதெல்லாம் அங்கதான் வச்சிருக்கிற அந்த போங்க கெட்டா கிடக்கும். என்ன பண்றீங்க? சேர்த்து நீங்க எதா பண்ணீங்க? இல்ல இல்ல, அதெல்லாம் ஊழியத்துக்கு தான் அனுப்புறேன். அப்ப நீங்க எப்படி வாழ்றீங்க? என் விசுவாசத்துல வாழ்றேன், என் ஃபெய்த்ல வாழ்றேன். என்னை யாரும் நிறுத்த முடியாது. பணம் கொடுக்காதீங்க பாஸ்டர், அவர் என்ன மாதிரி ட்ரெஸ் பண்றாரு, நீ நிறுத்து, இல்ல நிறுத்திக்கோ. எனக்கு வந்தாதானையா, கொடுத்தாதானையா. என் கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் எதனால் என்னை வஞ்சித்தீர்கள்? தசமமாகும் காணிக்கை. நிறைய பேர் ஜெபம் பண்ணிட்டு இருப்போம், ஆண்டவரே என்ன ஆசீர்வதி, என்ன உயர்த்து, கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், வீடு வாங்கணும். சாரி பாத் விதவை சாகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அடையை கொண்டு வந்து கொடுத்தா. எலியாவுக்கு தெரியாதா? ஒரு பானையில கொஞ்சம் எல்லாம் தெரியும். உங்களை பத்தி ஆண்டவருக்கு தெரியாதா? தெரியும், நல்லா தெரியும். நீ எதுக்கு கஷ்டப்படுறன்னு தெரியும், நீ ஏன் இப்படி இருக்கிறன்னு தெரியும். அதுக்குதான் பிரசங்கத்துல பேசுறார் ஆண்டவர். உன் கஷ்டம் மாறுறதுக்கு, உன் வாழ்க்கை மாறுறதுக்கு நீ கொஞ்சம் கொடுத்து கொஞ்சம் வஞ்சிச்சாலும் அதுவும் திருடன் தான். நீ சுத்தமா கொடுக்கலனாலும் திருடன் தான். நீ அதிகமா ஆண்டவருக்கு கொடுத்துட்டு கொஞ்சம் வச்சுக்கிட்டாலும் திருடன் தான். அப்படின்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது முதல் தரமானது. இருக்கிறதுல பெஸ்ட் கொடுக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சர்ச்சில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். நான் மறந்துடுவேன். இந்த காணிக்கை வீடு கட்டி காசெல்லாம் சேர்த்து பேங்கு கீங்களை சேர்த்து வச்சிருக்கிற பாஸ்டரா இருந்தா யார் எவ்வளவு கொடுத்தாங்கன்னு தெரியும். நான் தான் இப்படி கையில வாங்கி இப்படியே கொடுத்துட்றேன்னு நமக்கு என்ன தெரியும் போது? ஒன்றும் தெரிய போறதில்லை. ஒரு நாள் என் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது கர்த்தர் உங்களை பார்க்குறாரு, உங்கள் பாக்கெட்டில் இருக்கிறத கொடுங்கன்னு. ஆனால் வெறும் அவர்கிட்ட 50 ரூபாவோ 500 ரூபாவோ தான் இருந்துச்சு. அதுக்கு மேலே காசு கிடையாது. சபையில் ஒருத்தர்கிட்ட இல்லை. அவர் ஜிபே பார்க்குறாரு, அதை பார்க்க ஒன்றும் கிடையாது, காசு இல்லை. அவர் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எனக்கு ஜிபே திறக்கும் போது காசு எவ்வளோ இருக்குதோ நான் கொடுத்துறேன் ஆண்டவர், என் கையிலே இல்லை. அவர் ஜிபேலையும் இல்லை, இல்லாதனால தான் அதை சொன்னார் அவர். ஆனா சொல்லி திறந்த உடனே 41,000 ரூபாய் அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார். கையை தட்டுங்க. சொல்லும் போது இல்ல, நல்லா கவனிக்கணும். சொல்லும் போது ஜிபேல இல்ல, அதனாலதான் சொன்னார். ஆனா சொன்னதுக்கு அப்புறம் போட்டார் ஆண்டவர் 41,000 ரூபாய் கொடுப்பான்னு பார்த்தா கொடுத்துட்டார். ஆசீர்வதிப்பார். என் மனசு இருக்கணும் ஐயா. என்னையா பணம் தான் வாழ்க்கையா? உனக்கு ஆடம்பரம் வேணுமா, அன்பான வாழ்க்கை வேணுமா?
பணம் நிறைந்த வாழ்க்கை வேணுமா, நிம்மதியான வாழ்க்கை வேணுமா? நிம்மதியான வாழ்க்கை தான் தேவை. ஆமென். பிஞ்சு போன தலகாணியும் பிஞ்சு போன பாயில படுத்தா கூட நிம்மதியா தூக்கம் வரணும். அரண்டு புரண்டு பெட்ல படுத்து தூக்கமே வராம, நைட்டெல்லாம் தூக்கம் வராம, இங்கெல்லாம் கண்ணெல்லாம் கண்ணை அடிச்ச மாதிரி அப்படி வாழக்கூடாது. ஆமென். போனா தூங்கணும், மற்றவனை தூங்க வைக்கிற மாதிரி இருக்கணும். சிலவங்களை தானும் தூங்க மாட்டாங்க, நல்லா தூங்குறவனை எழுப்பி எழுப்பி சண்டை போடுவாங்க. பக்கத்து வீட்டில் அதை வாங்கிட்டான் பிரிச்சு, நீ என்னத்த உன்னை கட்டி என்னத்த பண்ண, அவனையே போய் கட்டிக்கோ. அல்லேலூயா. உன்னை கட்டி நான் என்னத்த கண்ண, பக்கத்து வீட்டில் பாரு, போன கட்டிக்கோ, இன்னொரு பேர் வாங்கி தருவான். பொருள் அல்லங்க வாழ்க்கை, அன்பை சார்ந்தது தாங்க வாழ்க்கை. சொத்தை அடிப்படையாய் கொண்டது வாழ்க்கை இல்லைங்க, மனதை அடிப்படையாய் கொண்டது தான் வாழ்க்கைங்க. அல்லேலூயா. அழகை அடிப்படையாய் கொண்டது வாழ்க்கை இல்லைங்க, அன்பை அடிப்படையாய் கொண்டது தாங்க வாழ்க்கை. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த விதவை கொடுத்தான். இவங்க சொல்றாங்க, எப்பா நீங்க நினைச்ச மாதிரி ரொம்பலாம் நீங்க ரொம்ப எங்களை பெருமையா பேசாதீங்கப்பா. கொடிய தரித்திரத்துல கொடுத்தோம், உதாரணத்துவமா கொடுத்தோம், உண்மையா கொடுத்தோம், தாராளமா கொடுத்தோம், உபத்திரத்துல கொடுத்தோம், அதெல்லாம் இருக்கட்டும்பா. சொல்றாரு, முதலாவது எங்களையே கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்தோம், பிறகு எங்கள் உடையதை கர்த்தருக்கு கொடுத்தோம். உன்னை கர்த்தருக்கு கொடுத்துட்ட அப்படின்னா ஊழியத்திற்கு நீ முதலாளா நிற்ப. பாஸ்டர் எங்க போறீங்க? ஒரிசா. இருந்தாங்க பாஸ்டர். பாஸ்டர் பாஸ்டர் இது என்ன இதெல்லாம் உடைஞ்சு கிடக்குது, இந்த வாரம் போட்டுடலாம், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். போட்டுடலாம் பாஸ்டர். இது என்ன இப்படியே இருக்குது, பண்ணிடலாம் பாஸ்டர். தன்னை முதலாவது தேவனுக்கு காணிக்கையா கொடுக்கும் போது தான். அதனாலதான் ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்துல சொல்றார், பரிசுத்த சகோதரரே, நீங்கள் உங்களை முதலாவது பரிசுத்த ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுங்கள், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஆமென். நீங்க ஒருத்தவங்களை நேசிக்கிறீங்க, முழுசா நேசிச்சிட்டீங்க, அவன் உங்களை நேசிப்பானா நேசிக்க மாட்டானா? ஹலோ, நேசிப்பானா நேசிக்க மாட்டானா? நேசிப்பான். நீ திலாலங்கடியா இருந்தா அவனும் திலாலங்கடியா தான் இருப்பான். நீ நடிச்சா அவன் பயங்கரமா நடிப்பான். ஏன் வாழ்க்கை அது அடிப்படையா தாங்க போயிட்டு இருக்குது. எத்தனை டிக்டாக், எத்தனை யூடியூப் பார்க்கலையா? நீ நடிச்சா அவன் நடிப்பான், நீ ரியாலிட்டியா இருந்தா அவனும் ரியாலிட்டியா இருப்பான், நீ உண்மையா இருந்தா அவன் உண்மையா இருப்பான். நீ எங்கேயாவது சாக்கு போக்கு சொன்னா அவன் சரிக்கே போயிடுவான். கரெக்டா இல்லையா? ஆமென். மண்ணில் விளைந்ததை ஆண்டவருக்கு முதல் தரமானதை கொடுக்கணும். எப்படி தரணும்? அப்ப காணிக்கை கொடுக்கிறதுக்கு முன்னாடி எது தேவை? நம்மளதான் ஆண்டவர் கேட்கிறார். ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரிச்சார். எத்தனை பேர் உங்களை முதலாவது தர போறீங்க? என்னங்க வரும்? நல்லாவே அல்லையா சொல்ல மாட்டீங்க. முதலாவது உங்களை கர்த்தருக்கு கொடுங்கள், பிறகு உங்களுடையதை கர்த்தருக்கு கொடுங்கள். எப்போ தசம்பாங்க காணிக்கெல்லாம் உற்சாகமா கொடுங்க? அவன் தன்னையே கர்த்தருக்கு கொடுத்துட்டான். நாங்க ஏங்க இவ்வளவு உபத்திரம் கஷ்டத்துல பாடுகளில் ஊழியம் செய்யறோம்? எங்களை டோட்டலா ஊழியத்தை கொடுத்துட்டோங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சுங்க கதை. யார் இருந்தாலும் இல்லாட்டினாலும், எவன் இருந்தாலும் எவன் போனாலும் சபையில எங்களை ஆண்டவர் கொடுத்துட்டோம். நாங்க ஆண்டவர் தான் வாழ்வோம். ஆமென். அதனால்தான் கர்த்தர் எங்களை கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், அன்பு செலுத்துகிறார். ஆனா நீங்க அப்படி இருக்க கூடாது. इधर बहुत हिंदी लोग आया है चर्च में, परमेश्वर को दान देने के लिए, मतलब ऑफरिंग देने के लिए। परमेश्वर तुम्हारा ऑफरिंग को नहीं देखते, पहले तुमको, तुम्हारा मन, तुम्हारा दिल, तुम्हारा शरीर टोटली सरेंडर टू गॉड। आमीन। आपको देना पड़ेगा पहले, बाद में अपना ऑफरिंग दान देना पड़ेगा। आमीन। जब भी परमेश्वर वो एक्सेप्ट करेगा, अदर नहीं करेगा।
बहुत सारे लोग क्या करते हैं, ऑफरिंग डालते, 10 रुपये डालते और 5 साल के बाद में 50 रुपीस डालते, 50 रुपया 100 रुपया डालते। वो सोच रहे यार चर्च में हम पैसा देगा तो ये चर्च चलेगा और पास्टर अच्छा रह सकते, इसलिए हम 50 रुपया देते, 100 रुपया देते, 100 रुपीस देते, इसलिए चर्च तो चल रहा है। नो 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 नो, तुम्हारा पैसा नहीं है परमेश्वर को, तुम्हारा ऑफरिंग नहीं चाहिए। परमेश्वर पहले पहले तुमको देख के बोलते हैं तुम हमको चाहिए। तुम्हारा टोटल आप सरेंडर करेगा तो परमेश्वर आपको ब्लेस करेगा, आपको आशीर्वाद करेगा, आपको देगा जो तुमको चाहिए तुम परमेश्वर देगा। बहुत सारे लोग ऐसे सोच रहे हैं, चर्च को आते 50 रुपीस देते और 1 साल में 1000 रुपया देते। अरे तुम्हारा 1000 रुपया परमेश्वर को बड़ा नहीं, तुम ही परमेश्वर को चाहिए, तुम ही परमेश्वर पसंद करते। पहले तुमको टोटली दे दो, फिर तुम्हारा पास जो है, जो कितना है दिल से दो, मन से दो, छुपा मत दो, चोरी मत करो, चोर मत हो, जो कुछ भी नहीं करो। जो परमेश्वर तुमको कितना आशीर्वाद भलन दिया है उसमें से छोटा सा आपको परमेश्वर देगा तो अच्छे दे देना, द फर्स्ट क्वालिटी देना चाहिए। फर्स्ट क्वालिटी का दान परमेश्वर को चाहिए। जब भी परमेश्वर तुमको आशीष करेगा, बड़ा करेगा, फैले करेगा, आपको ऊपर करेगा, नीचे से अब ऊपर आएगा। कितना लोग परमेश्वर को वचन सुनते, ताली बजा के परमेश्वर को ताली बजा के विनती करना परमेश्वर। இதுதான் சத்தியம். மண்ணில் விளைந்ததை கொடுத்து கர்த்தரை கனம் பண்ண. அந்த அம்மா ரொட்டியை கொடுத்தான், சாரி பாத் அம்மா கொடுத்தான், அவன் சாப்பிட்டான், எலியா சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு சொன்னார், என்ன சொன்னார்? நல்லா இருக்குதுன்னு சொன்னாரா? பஞ்சத்திலே எலியாவுக்கு அப்பம் கொடுத்தாள், பஞ்சமின்றி எலியா ஆசீர்வதித்தார். பஞ்சத்திலே எலியாவுக்கு அப்பம் கொடுத்தாள், பஞ்சமின்றி எலியா ஆசீர்வதித்தார். பஞ்சம் தீரும் மட்டும் அந்த விதவை வீட்டில் அந்த பானையில் மாவும் எண்ணெய் குறையவில்லை. எனக்காக யாவற்றையும் செய்பவரே, எனக்கினி பயமில்லை உலகினிலே. எனக்காக யாவற்றையும் செய்ததினால் நான் ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி தொழுவிடுவேன். எலியா அவனை பாட்டு பாடி ஆசீர்வச்சான். பைபிள்ல பாட்டு பாடி ஆசீர்வா இல்ல, இதையும் குறை கண்டுபிடிக்காதீங்க. பைபிள் பிரசங்க நடைமுறையில சில மென்டலுங்களுக்கு புரியாது, பைத்தியத்துக்கு எந்த காரணம் எந்த நோக்கத்துல பேசுறாங்கன்னு. வேத அறிவு இல்லை, வேத ஞானம் இல்லை. நீ கர்த்தருக்கு கொடுத்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நீ கொடுக்கணும்னா உனக்கு மனசு வருதான்னு பார்க்கணும். உன் மனசு வரணும்னா ஃபர்ஸ்ட் மனசை கர்த்தருக்கு கொடு, அடுத்ததுதான் மனசே வரும். மனசை கொடுக்காம மனசுல எது கொடுக்கறதுக்கும் மனசு வராது. எத்தனை பேர் சர்ச்சில் தசம் பாகம் ஏமாத்திட்டு இருக்கிறீங்க? உங்களை எல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க திருடங்க. உங்களை என்ன கேட்கிறாரு ஆண்டவர்? நான் சொல்லங்க, அவர் தான் சொல்றாரு. திருட திருடி வரான் பாரு, திருட வந்திருக்கான் பாரு, கேட்பார். டைலர் ஃபேமிலினா சர்ச்சுக்கு வந்ததுல இருந்து அந்த நார்த் இந்தியா ஊழியத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். கலை கொடுத்துக்கிட்டே இருக்குது, இன்னும் கலைச்செல்வி கொடுத்துக்கிட்டே இருக்குது இன்னைக்கு வரைக்கும். இருதயம் வரணும். மனசை கொடுத்தா நமக்கு இருக்கிறத கொடுக்க முடியும். நிறைய 15,000 பாஸ்டருக்கு கொடுக்கணும், 20,000 கொடுக்கணும். நீ மட்டும் 5 லட்சம் கொடு ஆண்டவரே, 5 லட்சம் கொடு ஆண்டவரே என்ற 10
ரூபாய் கொடுக்கறதுக்கே இந்த ஆட்டம் ஆடுற, உங்ககிட்ட எப்படி எனக்கு கல்யாணம் பண்ணி என் பொண்ணுக்கு 5 லட்சம் கூட ஆண்டு எப்படி கொடுப்பா? இன்னைக்கு பிரசங்கம் உங்களை உலுக்கி எடுக்குது. யார் முகத்திலும் சிரிப்பே இல்லை. ஏன்னா ஒரு பிரசங்கத்தை பண்ணி இவன் கொள்ளை அடிக்கிறப்ப, இவன் ஒரு பிரசங்கம் பண்ணி கொள்ளை அடிக்க போறையோ, உன் காசை தூக்கி குப்பையில போடு. मुझे नहीं चाहिए, आपका पैसे में मैं नहीं, जिंदा नहीं. मेरे खुदा का आशीर्वाद मेरा ऊपर है. Every day I walk by faith. டெய்லி விசுவாசத்துல வாழ்ற ஆண்டவரே தேவைகளை சந்திக்கிறார். ஒண்ணு இல்லாமலே 50 நாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்கிறேன், சும்மா இல்லை. 50 லட்சம் சம்பளம் வாங்கினாலும் 50 நாடுகள்லாம் போயிட்டு வர முடியாது. ஆமென். கர்த்தர் கொண்டு போகிறார். எப்படி? விசுவாசம். விசுவாசம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மண்ணில் விளைந்ததை கர்த்தருக்கு கொடுத்து கனம் பண்ணு. அடுத்த வாரத்துல மடியில் விளைந்ததை, அதுக்கு அடுத்த வாரத்துல மனதில் விளைந்ததை. அடுத்த வாரம் செகண்ட் பார்ட் பேசுவோம். ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு. ஏன்னா 3த்தையும் பேசி முடிக்கலான்னு, இது ஒன்று தான் பேச முடிஞ்சிச்சு. இப்போ கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மண்ணில் விளைந்ததை, நீ கர்த்தருக்கு எது கொடுத்தாலும் குவாலிட்டியாக கொடுக்கணும், பெஸ்ட்டை கொடுக்கணும், முதல் தரமானதை கொடுக்கணும். சம்பளம் வாங்கின உடனே ஃபஸ்ட்டு ஆண்டவரே நான் 30,000, 3,000 ரூபாய் இல்லை, இன்னும் 3வது பிரசங்கத்துக்கு கேளு, 3,000 கிடையாது, 30 போடுற நிலைமைக்கு நீ வரணும். அப்புறம் எப்படி பாஸ்டர் 30 போட்டால் என்ன போட்டுருவாங்களே, உன்னை போட விட மாட்டார். எலியாவை நினச்சிக்கோ, சாரி பார்த்த நினச்சிக்கோ. 3 வருஷம் 6 மாதம் தும்மோண்டு ரொட்டியை குடி, ஒரு பிடி நீ பிடின்னு கொடுத்தா 3 வருஷம் 6 மாதம் அவ வாழ்க்கையில் பஞ்சமே தெரியும். கையை தட்ட மாட்டீங்க? எத்தனை பேர் நீங்கள் இந்த செய்தியால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். God bless you.